மும்பையை மூழ்கடித்த கனமழை. மும்பையின் கருப்பு நாட்கள். பொருளாதார தலைநகரம் முடங்கியது. இறைவன் விதித்த நீதி என்று இயற்கை பேரிடரால் மும்பை அல்லோல்பட்டு வரும் செய்தி நம் பாரத நாட்டையே அதிர்ச்சியில உறைய செஞ்சிருக்கு. அப்படி உறைய செய்த அந்த அதீத கனமழையின் அதிர வைக்கும் கதை என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் பொருளாதார தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படும் மும்பை ஒரு நிமிடமும் ஓய்வில்லாமல் இயங்கும் நகரம். அதிகாலை முதல் நள்ளிரவு வரை மக்கள் கூட்டம், வாகன நெரிசல், அலுவலகங்கள், பங்குச்சந்தை, திரைப்படத்துறை, துறைமுகம்னு எப்போதும் பரபரப்பாக இயங்கும் இந்த நகரம் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையை எதிர்கொள்ளுது. ஆனா இந்த ஆண்டு பெய்த கனமழை கடந்த சில ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஜூலை மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே மும்பையின் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்துச்சு. அரபிக்கடலில் உருவான வலுவான காற்றழுத்தம் மட்டும் இல்லாம தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கையும் விடுத்திருந்துச்சு. ஆரம்பத்துல மக்கள் இதை வழக்கமான பருவமழை அப்படின்னு கருத இருந்தாங்க. ஆனா சில மணி நேரங்களிலேயே நிலைமை முற்றிலுமாக மாறி கனமழை மும்பையை ஸ்தம்பிக்க செஞ்சிருந்துச்சு. காலை நேரத்துல தொடங்கிய மழை மதியம், மாலை, இரவுன்னு இடைவிடாமல் கொட்டி தீர்த்திருந்துச்சு. மழை விரைவில் நின்றுவிடும் அப்படின்னு எதிர்பார்த்த மக்கள் தொடர்ந்து பெய்த கனமழையால் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. நகரின் பல பகுதிகளில் மழைநீர் வேகமாக தேங்க தொடங்கி இருந்துச்சு. தாழ்வான பகுதிகளில் அமைந்திருந்த வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால பொதுமக்கள் கடும் அவதிக்கும் உள்ளாகி இருந்தாங்க. சில மணி நேரங்களிலேயே மும்பை நகரமே ஒரு பெரிய ஏரி போல காட்சியளித்திருந்துச்சு. தொடர்ந்து பெய்த கனமழையால சாலைகளில் சென்ற வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நின்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. அலுவலகங்கள் சென்றவர்கள் பலரும் பாதையிலேயே திரும்பி வர வேண்டிய சூழலும் உருவாகி இருந்துச்சு. இதற்கு நடுவுல தான் கனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை மையம் எச்சரித்ததால மக்கள் அச்சமடைஞ்சாங்க. தார், அந்தேரி, குர்லாக் போன்ற பல பகுதிகளில் முழங்கால் முதல் இடுப்பளவு வரை வெள்ள நீர் தேங்கி முக்கிய சாலைகள் அனைத்துமே நீர்ல மூழ்கி போயிடுச்சு. பல இடங்கள்ல கார்கள் வெள்ள நீர்ல மூழ்கி போயிடுச்சு. இருசக்கர வாகனங்கள் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்ட காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவதான் செஞ்சுச்சு. சிலர் தங்கள் வாகனங்களை அங்கேயே விட்டுவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கும் போனாங்க. அதே போல மும்பையின் உயிர் நாடியாக கருதப்படக்கூடிய புறநகர் ரயில் சேவையும் கடுமையாக பாதிப்பை சந்திச்சிருந்துச்சு. தண்டவாளங்கள்ல தண்ணீர் தேங்கியதால ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பயணிகள் நிலையங்களிலேயே சிக்கி தவிக்க வேண்டிய சூழல் உருவாகுச்சு. கனமழையின் தாக்கம் விமான நிலையத்திலும் எதிரொலித்திருந்துச்சு. பார்வை திறன் குறைந்ததால சில விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட செஞ்சாங்க. சில விமானங்கள் மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுச்சு. இதனால பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுச்சு. பல இடங்கள்ல மரங்கள் சாய்ந்து மின்கம்பங்கள் அருந்ததால மின்தடை ஏற்பட்டதுடன் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுச்சு. மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் பல நோயாளிகளும் கடும் சிரமத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகுச்சு. நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து மகாராஷ்டிர அரசு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி மாநகராட்சி, பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளையும் முழுவீச்சில் களம் இருக்குச்சு. வெள்ள நீரில் சிக்கிய மக்களை ரப்பர் படகுகள் மூலம் பாதுகாப்பாக மீட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைத்து உணவு, குடிநீர், மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுச்சு. இதை அடுத்துதான் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது மட்டும் இல்லாம பல தனியார் நிறுவனங்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தாங்க. மேலும் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம், மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையமும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்த வண்ணமா இருந்துச்சு. அரசு அமைப்புகளுடன் இணைந்து சமூக ஆர்வலர்களும் தன்னார்வ அமைப்புகளும் மீட்பு பணிகள்ல தீவிரமா ஈடுபட்டாங்க.
வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, போர்வை, மருந்துகள் போன்ற அத்தியாவசிய உதவிகளும் வழங்கப்பட்டுச்சு. தொடர்ந்து பெய்த கனமழையால மும்பை பெரும் பொருளாதார இழப்பையும் சந்திச்சுச்சு. ஆயிரக்கணக்கான கடைகள் திறக்கப்படாமல் இருந்ததால சிறு வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அத்தியாவசிய பொருட்களின் விநியோகமும் தாமதமானதால அவற்றின் விலையும் கடுமையா உயர்ந்திருந்துச்சு. வெள்ள நீர் வீட்டுக்குள் புகுந்ததால பல குடும்பங்கள் தங்களின் உடைமைகளை இழந்தாங்க. மின் சாதனங்கள், முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் சேதமடைஞ்சிச்சு. மருத்துவமனைகளில் நோயாளிகள் அதிகரித்த நிலையில தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க சுகாதாரத்துறை சிறப்பு மருத்துவ முகாம்களையும் நடத்தியிருந்துச்சு. பள்ளி மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள்னு பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு நடுவுல தான் சமூக வலைதளங்கள்ல வெளியான வெள்ள காட்சிகள் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. கனமழை தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள்ல மகாராஷ்டிரம் முழுவதும் 13 பேர் உயிரிழந்தது மட்டும் இல்லாம 10 பேர் காயமடைந்ததா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. நிபுணர்களின் கருத்துப்படி மும்பை கடலோர நகரமாக இருப்பதும் வேகமான நகரமயமாக்கலுக்கும் இயற்கை நீர்வழிகள் ஆக்கிரமிக்கப்பட்டதும் வெள்ள பாதிப்புக்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுது. மேலும் பழைய வடிகால் அமைப்புகளும் குப்பைகளால் அடைக்கப்பட்ட கால்வாய்களும் மழைநீர் வெளியேறுவதை தடுக்குது. அதே போல பருவநிலை மாற்றத்தால் குறுகிய நேரத்திலேயே அதீத கனமழை பெய்வதும் பாதிப்பை அதிகரிக்குது. இது போன்ற நிலைமை திரும்பவும் ஏற்படாம இருக்க வடிகால் அமைப்புகளை நவீனப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம நீர்வழிகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை காக்கும் பொறுப்பை அரசும் பொதுமக்களும் இணைந்து ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கனமழை இயற்கையின் பேராற்றலை மனித குலத்திற்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி இருக்கு. தொழில்நுட்பத்தில் முன்னேறிய நகரமாக இருந்தாலும் இயற்கையின் சீற்றத்தின் முன் மனிதன் எவ்வளவு சிறியவன் அப்படிங்கிறத மும்பை மீண்டும் உலகிற்கு உணர்த்தி இருக்கு. இப்ப மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த அனுபவம் எதிர்கால பேரிடர் மேலாண்மைக்கு மிகப்பெரிய பாடமா அமையும் அப்படின்னு நிபுணர்கள் கருதுறாங்க.